ஹாய் வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். ஒரு மண் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தலை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது, அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா சின்ன வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணுங்க. நல்லா வதங்கினோன்னா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது, அதையும் போட்டு நல்லா 2 மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடணும். அப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து இது வீட்லேயே அரைச்சி கொத்தமல்லி தூளுங்க. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டு நல்லா கடுகு வெடிச்சோன்னே கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு இது வந்து கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த காயை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த காய் கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குதுங்க, குட்டி தக்காளி. ஒரு 4 தக்காளி கட் பண்ணி அதையும் உள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம குழம்பு தண்ணியாட்ட வேணுனாலும் வச்சுக்கலாம், கிரேவி ஆட்ட வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்கிறேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. வருங்க, சூப்பராக கொதி வந்துருச்சு. இந்த குழம்பு வந்து நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.